பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஆரம்பிக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணுமோ இல்லை ஏதாவது புதுசாக பண்ணணும்னு யோசிப்பாங்க, ஆனால் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்பிக்கையோடு அவர் கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணுங்க. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனால் மனுஷங்களை சம்பாதிக்கிறது கஷ்டம். வேர் ஹவுஸ் ஃபுல்லாக கிரைண்டர் உட்காந்துட்ருக்கு. தேங்க்ஸ் கிவிங், கிறிஸ்மஸ் சேல் ஒன்று கூட ஒரு கிரைண்டர் கூட வைக்கல. இந்தியாவில் வந்துங்க ஜஸ்ட் ஒரு 3-4 கஸ்டமர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்தியாவில் நம்ம வந்து காப்பி அடிச்சு இது எப்படி வேர்ட் ஆஃப் மவுத்தில் பரவுது? ஏன்னா 102 கண்ட்ரின்றது பெரிய விஷயம். அது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான். Chat with Casey, chat with கார்த்திக் சிதம்பரம், ஆண்டாள் பாலு. த கொக்கோ டவுன் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். வணக்கம், உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி கார்த்திக். நீங்கள் 1980s யூஎஸ் வந்தீங்க இல்லையா? நீங்கள் சொந்த ஊர் வந்து உங்களுக்கு பழனி. ஆமாங்க, பழனி. பழனியில் இருந்துட்டு 1983 அமெரிக்கா வந்தோங்க. கல்யாணம் ஆகிட்டு வந்தீங்க. பட் கொக்கோ டவுன் அப்படின்றது என்ன? கொக்கோ டவுன் என்ன பண்ணுது? ஓகே, கோகோ டவுனுங்கிறது வந்துங்க ஒரு கம்பெனி சாக்லேட் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் பண்ணுறோம். நீங்கள் சாக்லேட் கம்பெனி ஆரம்பிக்கணுன்னா ஒரு $multi-million வேண்டி இருக்குங்க, கோடிக்கணக்கில் வேண்டி இருக்கும். ஏன்னா சாக்லேட் வந்து ஒரு 500 கிலோலேருந்து 1000 கிலோ ஒரு நாளைக்கு பண்ணணும். அந்த மாதிரி பெரிய மிஷின்ஸு. அந்த மிஷின்ஸே வந்து யூரோப்பில் இருந்து அவங்க வந்து அதை விட ஜாஸ்தியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பழைய மிஷின்லாம் விற்கிறத இங்கே அமெரிக்காவில் இருக்கிறவங்க வாங்கி அதை ரீஃபர்பிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப நாள் ஆன பழைய ஒரு புராதன இது மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு 100 வருஷம் ஆன மிஷின்ஸை அதை வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரைண்டர் இருக்கும், அந்த அரைக்கிறதுக்கு மிஷின், அதுவே வந்து இந்த ரூம் அளவு இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 அடி விட்டம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து அதை மாற்றி ஒரு கோகோ விளைவிக்கிற விவசாயி வந்து அவங்க சின்ன குடிசையில் ஒரு 10 அடிக்கு 10 அடி ரூமில் சாக்லேட் பண்ணுற மாதிரி மிஷின்ஸ் பண்ணிட்டோங்க. சாக்லேட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். இப்போது நம்ம தலைமுடி எடுத்திங்கன்னா அது வந்து 90 மைக்ரான் சொல்லுவாங்க. அதாவது 1 மில்லிமீட்டரில் 1000ல் ஒரு பங்கு ஒரு மைக்ரான். ஆனால் இந்த சாக்லேட் நமக்கு டேஸ்ட் பண்ணணுன்னா அந்த ஒரு பார்ட்டிகளும் 15 மைலேருந்து 18 மைக்ரானுக்குள்ளே இருக்கணும் அந்த நல்ல ஃப்ளேவர் வர்றதுக்கு. ஸோ அதுக்கு மிஷின் வந்து 2 நாளைக்கு அரைப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ பண்ணுற மிஷின்ஸ் வந்து இந்த ரோஸ்டிங், அதை வறுக்கிறதுக்கு ஒரு மிஷின், உடைக்கிறதுக்கு ஒரு மிஷின், தூர் வர்றது அந்த பிரிக்கிறதுக்கு ஒரு மிஷின், அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டெம்பரிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. அது வந்து நாங்கள் பண்ணுறதில்ல, பட் வந்து நாங்கள் ஒரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி எங்கள் டிசைன் சொல்லி அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல் ப்ராசஸுக்கும் நாங்கள் மிஷின்ஸ் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் 1983 வந்தீங்கல்ல, அப்போ இருக்கிற அமெரிக்காவுக்கும் இப்போ இருக்கிற அமெரிக்காவுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கும். நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஸோ அப்போ அங்கேருந்து அப்போலேருந்து அட்லாண்டாவில் தான் இருக்கீங்க? இல்லை, வந்து 85 வந்துங்க அவருக்கு வேலை கிடச்சி பேட்டன் ரூஜ் லூசியானா போனோம். ஓகே, அங்கே 4 வருஷம் இருந்தோங்க. அப்போ நீங்கள் வரும்போது இங்கே வந்துறீங்கல்ல, 83 வரீங்க, இங்கே வந்துட்டும் வேலை செஞ்சீங்களா? செய்யலையா? இல்லை, செய்யலைங்க. வந்து கல்யாணம் ஆகி இங்கே வந்து இது என்ன இந்த என்ன சொல்கிறது கலாச்சாரம் எல்லாம் புரியறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 1 வருஷத்துக்குள்ளேயே குழந்தை பெற்றாச்சு. அப்புறம் 2 வருஷத்துல இன்னொரு பொண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து குழந்தை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பேட்டன் ரூஜில் 4 வருஷம் வந்துட்டு அவர் திரும்ப கிளீவ்லண்டுக்கு மாற்றினார். ஓகே, அங்கே கிளீவ்லண்ட் போனார். அப்போ நான் படிக்கலாம்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணேன். ஸோ எம்பிஓக்கெல்லாம் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணினேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதினேன், ஜிமேட்லாம் எழுதினேன். பட் திரும்ப போக முடியல, அப்படி விட்டாச்சு. அப்புறம் வந்து ஸோ 90 திரும்ப அட்லாண்டா வந்தோங்க. அப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் சும்மா தான் இருக்கீங்க? அப்போ ஆமாம், 9 வருஷம் சும்மா தான் இருந்தீங்க. அப்புறம் 92 வந்து நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, நான் வேலைக்கு போகிற மாதிரி இல்லை. ஏன்னா அப்போ வந்து அம்மா அப்பாக்கெல்லாம் வயசாயிருச்சு, பாட்டி இருந்தாங்க. நான் சொன்னேன் ஏதாவதுன்னா எனக்கு அடிக்கடி இந்தியாவுக்கு போகணும், வேலைக்கு போனேன்னா அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கணும். வருஷத்துக்கு 2 வாரம் அந்த மாதிரி லீவ் கொடுப்பாங்க. அதனால் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. அப்போ நீங்களே முடிவு பண்ணீங்க? நானே முடிவு பண்ணேன். ஏன்னா பிஸ்னஸ்னால் என்னோடய டைம் நானே இது
என்னோட குழந்தைங்களோட அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லைங்களா, ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட்டு போகிறது செய்கிறது, அதை டிசைட் பண்ணி நான் வந்து என்னோட டைமிங்ஸை மாற்றிக்கலாம், எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். அப்போ 92ல இது பண்ணீங்க? 92ல அப்போ என்ன பிசினஸ்? கிரைண்டர் இது பண்ணீங்களா? இல்லை, அப்போ வந்துங்க ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ வந்து 2-3 க்ரைட்டீரியா எனக்கு இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணோம். ஒன்று வந்து நாங்கள் வந்து ஒரே ஒரு இடத்துல, அதாவது இப்போ இந்த கடை மாதிரி வச்சோன்னா யூ ஹாவ் டு பி தேர், அந்த ஃபிக்ஸ் டைமில் இருந்து ஆகணும் அங்கே கடையில். அப்புறம் சனி ஞாயிறில் வேலை பார்க்கணும், அதெல்லாம் கிடையாது, இருக்கக்கூடாது. சனி ஞாயிறு ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, கம்யூனிட்டிக்கு. அதனால் மண்டே த்ரூ ஃப்ரைடே தான் வேலை பார்க்கணும். ஆஃபீஸ் மாதிரி காலையில் வந்து சாயந்தரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய. அப்புறம் வந்து அட்லாண்டாக்குள்ளே சுருக்கிக்க கூடாது, உலகம் பூரா விரிஞ்சிருக்கணும். அந்த 3 க்ரைட்டீரியாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தோம். ஸோ இன்னும் கான்செப்ட்ஸ்னு சொல்லி கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் 92. பிகாஸ் வி வாண்டட் டு பி இன்னோவேட்டிவ். ஸோ சும்மா வந்து கேமார்ட்லேயும் வால்மார்ட்லேயும் இருக்கிறத விற்கக்கூடாது, ஒரு யூனிக் ப்ராடக்டாக இருக்கணும் நம்மளோடது. அதாவது நம்ம வந்து தனிச்சு இருக்கணும். அந்த இது வந்து எங்களோட பேசிக் இந்த 4 ப்ராடக்ட் இது ஸ்டெப்ஸுங்க வச்சுட்டோம். அப்புறம் பார்க்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்டு வந்து கோயம்புத்தூரில் வேலை பார்க்கும்போது அவர் வந்து சோமனூரில் வந்து டிஷர்ட் ஃபேக்ட்ரி வச்சுருந்தார். ஸோ அவரோட டிஷர்ட்டை வந்து இங்கே வைக்கலான்னு நினச்சோங்க. ஆனால் அப்புறம் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, அப்போ டிஷர்ட்டுக்கு வந்து கோட்டா இருந்தது. லைக் இப்போ எப்படி H1க்கு விசா நம்பர் மாதிரி காட்டன் என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு லிமிட்டட் நம்பர். ஸோ நம்மளோட அங்கே கிளம்பும்போது நமக்கு தெரியாது, இங்கே வரும்போது சப்போஸ் அந்த கோட்டா முடிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து அந்த பாண்டட் வேர் ஹவுஸில் வச்சுருவாங்க. அடுத்த வருஷம் 1ஆம் தேதி தான் வந்து அது இது ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம இது அதுக்கு ரெண்ட்டு பே பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஆல்சோ ஆர்டர் ஃபில் பண்ண முடியாது. அப்புறம் அதே டைமில் நான் வந்து என்ன கண்டுபிடிச்சேன்னா, பாகிஸ்தான்லேருந்து வர டிஷர்ட் $1.50 விற்றுட்ருக்கான். ஒரு நம்ம கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, அங்கேருந்து போகிற டிஷர்ட்டுக்கு $3.50 கம்மியாக பில்லு போடக்கூடாது. ஸோ அப்போ எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது? அதுக்கு மேலே டியூட்டி, டேக்ஸு, ஷிப்பிங் எல்லாம் சேர்த்து. அதனால் ஆனால் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், பிஸ்னஸ் ப்ரொமோஷன் சொல்லி ஸ்கூல்ஸு, டே கேர்ஸுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு அவங்களோட லோகோ போட்டு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ டிஷர்ட் வாங்குறதுக்கு இடம் தெரிஞ்சிருச்சு எனக்கு எங்கே வாங்கலான்ட்டு. ஸோ ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டரை பிடிச்சி அவர்கிட்ட சொல்லி பிரிண்ட் பண்ணி வாங்கி கொண்டு போய் சப்ளை பண்ணுறது. கலக்குறீங்க. அதாவது இங்கே டிஷர்ட் வாங்குறத இடம் கண்டுபிடிச்சிட்டிங்க, அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு இடம் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்க. அதாவது இங்கே ஸ்கூலுக்கு ஓகே ஸ்கூல் லோகோ போட்டு வேணும்னா அதான் ஆரம்பிச்ச முதல். ஆமாங்க, இது ஓகே. ஸோ அது பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா டிஷர்ட்டுக்கு தானே நான் முதல்ல அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்களும் பண்ணீங்க, ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க அது மாதிரி? இல்லை, அவர் வந்து அப்போ ஃபுல் டைம் கெமிஸ்ட்ரிங்க. அவர் வந்து ஓவர் நைட்லாம் இருப்பார் சம்டைம்ஸ் லேபில். அதனால நான் தான் ஃபுல்லாக பார்த்து. நீங்கள் தான் பார்த்துக்கிங்க. பசங்க காலை ஸ்கூலுக்கு போன அப்புறம் போய் இதெல்லாம் போய் அலையிறது. ஏன்னா அப்போல்லாம் கூகுள்லாம் கிடையாது இல்லையா, நேரில் போய் தான் பார்க்கணும், டைரக்டரியில் பார்த்து பண்ணணும். டிஸ்கவரி டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒன்று இருந்துச்சுங்க 1990s. அது வந்து ஒரு லேன் ஸ்மித்னு ஒரு லேடி ஆரம்பிச்சாங்க அவங்க வீட்டு கராஜில். அண்ட் இட் பிகம் $1 million multi-million கம்பெனி. அவங்களோட கான்செப்ட் என்னன்னா, குழந்தைங்களோட டாய்ஸ் வந்து பேட்டரிஸ் இருக்கக்கூடாது, எஜுகேஷனலாக இருக்கணும். பேப்பரில் ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது, do you like kids? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் சயின்ஸ் அண்ட் யூனோ. ஸோ அப்போ அங்கே தான் வந்து எனக்கு நிறைய ட்ரைனிங் கிடச்சிருங்க இந்த ஊரில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு. பிகாஸ் அவங்களுக்கு என்ன ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி இருந்தீங்க. டிஸ்ட்ரிபியூட்டரில் இப்போ வந்து A1லலாம் ரெப்ரசன்டேட்டிவ் சேல்ஸ் மாதிரி அந்த மாதிரி. ஆனால் அவங்க வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. நிறைய லேடிஸ் இருப்பாங்க. இப்போ அட்லாண்டாலேயே இப்போ ராஸ்வெல்னு எடுத்துனா அந்த ஏரியாவில் ஒரு 5-6 ராஸ்வெல், நார்க்ராஸ் அந்த மாதிரி இப்போ ஒரு 5-6 ரெப்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லீடர் இருப்பாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் அங்கே மீட் பண்ணணும். அவங்க வந்து சொல்லுவாங்க எப்படி விற்கிறது. ஆமாம், ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது இது இருங்க, நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஆரம்பிக்கக்கூடாது. தட் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸை நம்ம கஸ்டமர்ஸாக நினச்சோன்னா ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க, கஸ்டமர்ஸும் இருக்க மாட்டாங்க. ஓகே, பிகாஸ் அவங்கள மட்டும் ஒரு 3ஆவது ஆள் தெரியாத ஆள் நம்ம பொருளை வாங்கணும். தெரியாத ஆள்கிட்ட நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக பேசி விற்கணும். அப்போ அதுவும் வந்து விற்கும்போது
நம்ம விற்கிறதில்ல, அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். கரெக்டாக அவங்க குழந்தைக்கு நீங்கள் பேட்ரி கொடுக்க வேண்டாம், இது வந்து அவங்களோட எஜுகேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ டெல்லிங் த பாசிட்டிவ் திங்ஸை சொல்லி விற்கிறோம். ஸோ அது வந்து அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண அந்த மைண்டோட போகணும். ஸோ அதெல்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து இந்த சேல்ஸ் கோல் ரீச் பண்ணால் you can meet the president of the company. They have once a year they will have a annual convention மாதிரி இருக்கும். So Baton Rougeல வந்து I went and saw her. You met the sales goal and met the president. Yeah, met the president. I said, okay, wow, அந்த அம்மா வந்து கராஜில் ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளும் maybe successful. So she was an inspiration for me. Yeah, very nice. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளீவ்லண்டில் ஒரு தடவை போனப்போ ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, ஆண்டாள் உனக்கு தெரியுமா இப்போ சுமித் மிக்ஸி இங்கே கிடைக்கிது அப்படின்ட்டு. ஆனால் சுமித் மிக்ஸி வந்து இந்தியாவில் அப்போ பாப்புலர் இருந்தது. உங்கள் ஜென்ரேஷனுக்குலாம் தெரிஞ்சிருக்காது, எங்கள் ஜெனரேஷனுக்குலாம் மீனு மிக்ஸுக்கு அப்புறம் சுமித் மிக்ஸி. ஸோ சுமித் மிக்ஸி ஓனரோட பொண்ணு வந்து கனடாவில் இருந்தாங்க. அவங்க வந்து கொண்டு வந்து வித்துட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு வந்து சோபா மூர்த்தின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சுமித் மிக்ஸி வித்துட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தோன்னே வாங்க இந்த மிக்ஸி நல்லா இருக்குது, 110 வோல்ட்டில். அப்போல்லாம் மிக்ஸி கிடையாது. அப்போ வந்து ஆஸ்ட்ரைசன் ஒரு பிராண்ட் இருந்துச்சுங்க. அந்த மிக்ஸி தான் $60 இருக்கும், $60 $70. சேலில் வந்து $50 $60 வரும். அதை வந்து ரெண்டாக வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னா அது எப்போ உடையும் தெரியாது. நம்மளோட இட்லி சட்னி எல்லாம் அரைச்சோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து தாங்காது. பட் ஆனால் இதை பார்த்த உடனே சரி இந்தியன் மிக்ஸி, இந்தியன் ப்ராடக்ட்டுக்காக இந்த 750 வாட்ஸ் மோட்டர். ஸோ $200 அது. அப்போ அது எங்கள் வீட்டுக்கார உடனே வாங்கிட்டேன். ஓகே நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட். அப்போ நான் சொன்னேன், ஷோபா நீ வந்து எனக்கு விற்றேன்னா நான் அட்லாண்டாவில் எல்லாருக்கும் விற்று தரேன். அவள் சொன்னேன், நீ ஏன் என்கிட்ட வாங்குற, நீ டைரெக்டாக டீலர் அவங்ககிட்டே வாங்கிடு கனடாவில், அப்போ உனக்கு லாபம் ஜாஸ்தியாக வரும். தட் வாஸ் லைக் நைஸ் ரைட். மற்றவங்கலாம் வந்து என்ன நினைப்பாங்க, எனக்கு வர்ற கமிஷன் போகுது, எனக்கு நீ போட்டி ஆரம்பிக்கிறேன்னு நினைப்பாங்க. அவங்க அந்த மாதிரி நினைக்கல. அவங்க சொன்னாங்க, நான் இங்கே விற்றுக்கிறேன், நீ உங்கள் ஊரில் விற்று கொடுத்து இது பண்ண. நண்பர்கள் எப்படி உங்களுக்கு அமையறாங்க? அதெல்லாம் கடவுள் கொடுக்கறது தாங்க. ஓகே, ஐ திங்க் எல்லாமே எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்திங்க. எனக்கு என்னன்னா எல்லாமே ஒரு கடவுள் வந்து நமக்கு ஒரு நம்ம வரும்போதே ஒரு பாதை அமைச்சிருக்காரு. நமக்கு அந்த பாதை என்னன்னு தெரியாது. ஏன்னா இப்போ உங்களோட பேசணும்னா கூட அது எப்போ அவருக்கு நம்ம தலையை எழுதி வச்சிருக்காரு இல்லையா, இங்கே வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதெல்லாமே வந்து உங்கள் ஹஸ்பண்ட் இன்கம் தனி, இது வந்து உங்கள் இன்கம் ப்ராஃபிட்டபிள். என்னன்னா எனக்கு வேற எக்ஸ்பென்ஸ் கிடையாது இல்லைங்களா, வாங்கி விற்கிறது. வீட்டில இருந்து தான் பண்ணிட்டு இருந்தேன் நான், ஹோம் பிஸ்னஸ். ஸோ அதனால இட்ஸ் நாட் profitable definitely because there is no other overhead expense கிடையாது. Okay, yeah, expense not like marketing expenses, but that's okay, that's like an investment in the business இல்லையா. அப்போ வந்து we did not even calculate profit காக பண்ணல, because I wanted to do business. That's the only objective. அதுக்கப்புறம் இது தமிழ் சங்கத்தில் இருந்தப்போ ஒரு லக்ஷ்மி சங்கர்னு எங்கள் ஊரில் இருக்காங்க. அவர் வந்து அவங்க வீட்டுக்காரர் டாக்டர் சங்கர் வந்து ஏஎம்ஐன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்கன் மெகா ட்ரெண்ட்ஸ். அவர் அந்த ஃபவுண்டர் அவர் தான். ஸோ அவங்க வந்து தமிழ் சங்கத்தில் லக்ஷ்மி அவங்க வீட்டில், ஆமாம் அவங்க ஒய்ஃப் வந்து தமிழ் டீச்சர் அண்ட் ஆல்சோ தமிழ் சங்கத்தில் இன்வால்வ் வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க காட்டினாங்க அந்த அல்ட்ரா கிரைண்டர். அப்போ தான் வந்துருந்துச்சு அல்ட்ரா கிரைண்ட் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அது காட்டினாங்க. நான் இந்த மாதிரி வந்துங்க எங்கள் வீட்டுக்கார், ஆண்டாள் இதுதான் நம்ம விற்க போகிறோம் அப்படின்னாரு. திரும்ப நான் சொன்னேன், இது அல்ட்ராலாம் கம்பெனிலாம் நமக்கு தெரியவே தெரியாது, எப்படி அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்கன்னு எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் இங்கேருந்து அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு லெட்டர் எழுதினோம். அவங்க வந்து உங்களுக்கு ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ட்டாங்க. திரும்ப நாங்கள் வந்து லெட்டர் எழுதிட்டே இருந்தோம். அப்போல்லாம் வந்து அதான் 4 வாரம் ஆகும் லெட்டர் அனுப்புறது. காலங்கள் எப்படி மாறி இருக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெடி இல்லைன்ட்டாங்க. அப்புறம் எங்கள் பிரதர்-இன்-லா கோயம்புத்தூரில் இருந்தவர் மீனு மிக்ஸ் வந்து 110 கொடுக்குறாங்க, நான் போய் கேட்டேன் உனக்கு கொடுப்பாங்க, நீ வந்து மீனு மிக்ஸ் வேணால் ட்ரை பண்ணுனாரு. சரி மீனு மிக்ஸ் அவர் நாயர், மிஸ்டர் நாயர், மதுசூதன் நாயர் சொல்லிட்டு அவர் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சன், வெரி நைஸ் பர்சன். ஸோ அவர் வந்து கேட்ட உடனே அவர் டிஸ்ட்ரிபியூட் கொடுத்தாரு. ஸோ அவர்கிட்ட வந்து கிரைண்டர் வாங்கினோம், 2-3 பேட்ச் வாங்கினோம், நல்லா போச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரைண்டர் வந்து எங்கள் மாமியார்கிட்ட அவங்க சாம்பிள் அனுப்பினாங்க. எங்கள் வீட்டுக்காரரை பார்த்துட்டு உடனே வந்து ஒரு 16 சேஞ்சஸ் பண்ணி அவருக்கு ஃபேக்ஸ் பண்ண. அப்போ வந்து ஒரு 95 ஆயிடுச்சு அதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணுறது. ஃபேக்ஸ் வந்து அப்போ கூட
ஃபேக்ஸ் வந்து அந்த இதில் வரும் தெர்மல் பிரிண்டிங். ஓகே. அது வந்து 2 நாளில் போயிடும் அது. ஸோ அது வந்து அவருக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் வந்து ஃபேக்ஸ் வாங்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி அவர் வந்து ஹி வாஸ் இம்ப்ரெஸ்டு. ஏன்னா வந்து நான் யோசிக்கல, நீங்கள் வந்து இவ்வளோ அதை வந்து நியூ மாடலே பண்ணி கொடுத்தாரு எங்களுக்காக. மீனு அவர் வந்து மீனு மேக்ஸிமான வச்சுருந்தாரு. இவர் சொன்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு மீனு ஸ்லீக்னு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதை வித்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து திரும்ப இந்த மீன் டைம் அல்ட்ராலையும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் அல்ட்ரா மீன் வந்து எப்படின்னா அந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், ஆனால் வெளியே வந்து தே வர் டூயிங் சாண்ட் மோல்டிங் ஃபைபர் கிளாஸில். ஓகே. வேற அல்ட்ரா வந்து என்ன பண்ணாங்கன்னா பிளாஸ்டிக் எடுத்து இன்ஜெக்ஷன் மோல்டிங், பிளாஸ்டிக் மோல்டிங், நாட் சாண்ட் மோல்டிங். ஸோ அதனால குவாய்ட்டராக இருந்துச்சு, லைட்டர் வெயிட். அண்ட் ஸ்டோன்ஸ் வந்து அந்த கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும், அந்த கல் அரைக்கிற கல். அதெல்லாம் பார்த்து இந்த இதில் வந்து இதை விட வெயிட் வந்து ஒரு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால திரும்ப இது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. திரும்பவும் ட்ரை பண்ணோம். அவங்க பார்த்தாங்க நாங்கள் இந்த மீன் மிக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக விற்கிறத பார்த்துட்டு தென் அவங்க அல்ட்ரா சரினாங்க. பட் ஆனால் ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, மீன் மிக்ஸ் விற்கக்கூடாதுன்னு. ஸோ நாங்கள் திரும்ப மிஸ்டர் நாயர்கிட்ட போனோம். சாரி இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது? பட் நான் வேணா மீன் மிக்ஸி விற்று தரேன், கிரைண்டர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு ஒரு சொன்னால் இன்னும் பரவாயில்லம்மா, நீ அல்ட்ரா விற்றுக்கோ, நான் மீன் மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி அந்த வெண்டர்ஸும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆமாம், நீங்களும் வந்து ஓப்பனாக சொல்லிடுறீங்களா இந்த மாதிரி இதான் என்னோட இது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்பிக்கையோடு அவர் கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றுறோங்க. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனால் மனுஷங்களை சம்பாதிக்கிறது கஷ்டம், ரைட்? அதனால அது எப்பவுமே எல்லாரோடையுமே ஓப்பனாக. அவர் சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து சரின்னு அப்புறம் அல்ட்ரா விற்க ஆரம்பித்தோங்க. அப்போ வந்து $200-250 தான் விற்றுட்டு இருந்தோம். ஆனால் சப்போஸ் எதாவது ரிப்பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இப்போ நீங்கள் இங்கே வாங்குறீங்க, நாங்கள் அட்லாண்டாவில் இருக்கோம், இங்கேருந்து அங்கே அனுப்பணுன்னா $50, திருப்பி அனுப்புறதுக்கு $50. அப்புறம் அங்கே வந்து டெக்னீஷியன் சார்ஜு, ஸ்பேர் பார்ட் சார்ஜ் எல்லாம் பார்த்தா $150 வாங்கின விலைக்கு ஈக்குவலாக வந்துடுது. ஸோ அது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் இந்த கிரைண்டர்லாம் பண்ணும்போதே வி வாண்டட் டு மேக் ஷூர் இது வந்து யூனிக்காக இருக்கணும், யூஎஸ் மாதிரி வாரண்ட்டி கொடுக்கணும். அந்த காலத்தில் வந்து சம்டைம்ஸ் அந்த இந்தியாவிலேருந்து கிரைண்டர்ஸ் கொண்டு வருவாங்க, விற்றுட்டு கடையை விட்டு இறங்கினா அது வாரண்ட்டி இருக்காது, அந்த மாதிரி இருந்துச்சு. அதை மாற்றி. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 14 டீலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க ஆல் ஓவர் யூஎஸ் இந்த அல்ட்ரா கிரைண்டருக்கு. ஏன்னா அவங்க அந்த ரிப்பேர் காஸ்ட் குறைக்கிறதுக்காக. ஏன்னா அப்போ வந்து கோவில் இருக்கிற ஊர்ல எல்லாம் நாங்கள் இது டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுருந்தோம். ஏன்னா எல்லாரும் கோவிலுக்கு வருவாங்க. அப்போ வரும்போது இந்த கிரைண்டர் காரில் போட்டு வந்துட்டாங்கன்னா அங்கேயே ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் கோவில்லையே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கோவில் இருக்கிற ஊரில் ஒரு இந்தியன் ஸ்டோர். ஸோ அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு கிரைண்டர் கிளினிக்னு வச்சு அங்கே போய் அவங்களுக்கு லெட்டர் போட்டுருவோம் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும், அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு. நாங்கள் இந்த கோவிலுக்கு வரோம், ஊருக்கு வரோம், லெட்டர் தான் இந்த ஊருக்கு வரோம், நீங்கள் உங்கள் கிரைண்டர் எடுத்துகிட்டு வாங்க, ரிப்பேர் பண்ணி தரோன்ட்டு. அப்புறம் அதே டைமில் அந்த டீலர் இருக்காருங்களா, அவர் கற்றுக்குவார். அப்போ அதுக்கப்புறம் வேறு எதாவது வந்துச்சுன்னா அவர் உள்ளூர்லேயே கவனிச்சுக்குவார். ஸோ அந்த மாதிரி கிரைண்டர் கிளினிக்லாம் பண்ணோம். ஸோ நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் 2008 வந்துச்சு, ரெசெஷன் வந்துச்சு. ஸோ ரெசெஷன் வந்தப்போ வேர்ஹவுஸ் ஃபுல்லாக கிரைண்டர் உட்காந்துட்ருக்கு. தேங்க்ஸ் கிவிங், கிறிஸ்மஸ் சேல் ஒன்று கூட ஒரு கிரைண்டர் கூட விற்கலை. பட் ஆனால் அல்ட்ராவுக்கு காசு கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறது? அப்போ வந்து நாங்கள் வந்து நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, நம்ம தமிழ்காரங்க வந்து நம்ம இப்போ சொந்த பணத்தை மட்டும்தான் போடுவோம், we don't get any loans, ரைட்? அதனால் பேங்க்கில் போனால் லோன் கொடுக்க மாட்டேன்ட்டான், ப்ரேயர் ஹிஸ்ட்ரி கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கெல்லாம் பணம் கொடுத்து ஸோ அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு நாங்கள் அப்புறம் மெதுவாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தோம். ஏன்னா அது அப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு $50,000 இருந்துச்சு. ஏன்னா கண்டெய்னரில் வருது இல்லைங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெசெஷன் வந்தப்போ தான் நாங்கள் நினச்சோம், எல்லா நம்ம ஊரில் சொல்லுவாங்களே எல்லா முட்டையும் ஒரே கூடையில் போடக்கூடாதுன்னு, நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப குறுகிய இது வட்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வரவங்க தான் இட்லி பண்ணுவாங்க, கொஞ்சம் மலையாளிஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஆந்திரா அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து வேறு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சோம். நாங்கள் இந்த கிரைண்டர் விற்றுட்டு இருக்கும்போது என்ன பண்ணோன்னா, வேறு ஏதாவது தமிழ் பேர் இல்லைன்னா நான் உடனே கூப்பிட்டு கேட்பேன், இந்தியன் பேரோ தமிழ் பேரோ இல்லைன்னா நீங்கள் எதுக்காக வாங்குறீங்கன்னு. இப்போ நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் சொன்னாங்க. அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள்
மெக்சிகன் மாசா பண்ணுறோம். மாசானா அந்த கார்ன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கயால்னு சொல்லிட்டு கால்சியத்தில் ஊற வச்சுட்டு அரைப்பாங்க. அதில் அப்புறம் சப்பாத்தி மாதிரி தட்டி பண்ணுவாங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் மாதிரி அங்கே அவங்ககிட்ட கால் பண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கோம். அப்புறம் வந்து ஒரு நேபாளி வாங்கினார், அவர் ஏதோ சட்டம் மாறின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒருத்தரும். அப்புறம் வந்து பிலிப்பினோக்காரங்க ஒருத்தவங்க வாங்கினாங்க. அவங்க வந்து பூட்டோன்னு ஒன்று பண்ணுறாங்க. ஓகே. நம்ம புட்டு மாதிரி, ஆனால் நம்ம வந்து இப்போ இட்லிக்கு வந்து மாவு அரைச்சிட்டு புளிக்க வைக்கிறோம். இவங்க வந்து அரிசியை ஊற வச்சு 3 நாளைக்கு புளிக்க வைக்கிறாங்க. புளிச்ச அரிசியை போட்டு அரைச்சு நம்ம கொழா புட்டு மாதிரியே பண்ணி அந்த உள்ள தேங்காய் எல்லாம் போட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு அந்த பூட்டோன்னு சொல்லி விற்கிறாங்க. அது தமிழ் புட்டுலேருந்து தான் வந்திருக்கும். அது அவங்க வந்து அந்த பிலிப்பைன் ஏர்லைன்ஸ்க்கு வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நியூயார்க்கில் ஒரு லேடி வந்து அமெரிக்கன் லேடி வந்து அவங்க வாங்கினாங்க. எதுக்குமா வாங்குறேன் அப்படின்னா, இந்த ஃபேஷியல் மாஸ்க் இருக்கு இல்லைங்களா, ஃபேஸ் பேக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து இந்த ஸ்பாக்னம் மாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த செடியில் தோணும் இல்லைங்களா, அதில் வந்து பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க யூரோப்லேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கிரைண்டரில் வந்து அவங்க அதை அரைச்சாங்க. அது சென்ட்ரல் பார்க்கில் போனால் ஃப்ரீயாக கிடைக்கும் மாஸ். ஸோ அங்கே பண்ணால் அந்த மாஸ் நல்லா, அந்த பேக் நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். ஸோ ஷி வாஸ் ஹாப்பி. அப்புறம் வந்து கொஞ்சம் பேர் வந்து சாக்லேட்டுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து என்னென்னா, சாக்லேட்டுக்கு எப்படி பண்ணுறீங்கன்னா, அவங்க சொன்னாங்க 3 நாளாகும் அரைக்கிறதுக்கு. இதனால இந்த மிஷினை நாங்கள் மாடிஃபை பண்ணிட்டு பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் வந்து சொன்னேன் பாலுக்கிட்ட, ஏன்னோ இப்போ நிறைய இந்த சாக்லேட் பண்ணணுங்கிறாங்க. தென் 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம் எந்த இண்டஸ்ட்ரிக்கு போகலாம். ஓகே, இப்போ மற்ற இண்டஸ்ட்ரியை விட தென் சாக்லேட்ஸ் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக ஆச்சு. ஏன்னா ஒன்று இன்னோவேட்டிவ், பிகாஸ் வேறு யாரும் சாக்லேட் மிஷின் பண்ணலை. பிகாஸ் நான் எங்களோடது வந்து அந்த ஐடியா இன்னோவேட்டிவாக யூனிக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் சாக்லேட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நோ ரிலிஜியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், நோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் வி டிசைடட் சரி சாக்லேட் மிஷினுக்கு முதல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொன்னார், சரி நீங்கள்லாம் வந்து சாக்லேட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு மிஷின் பண்ணித்தரேன். அப்போ வந்து 2-3 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அவர் மிஸ்டர் எட்சக்வேன்னு ஒருத்தருங்க, அவர் வந்து மார்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். மார்ஸ் சாக்லேட்ஸ் அவங்களோட R&D லேபில் இவர் யூஸ் பண்ணார். பிகாஸ் அவங்க வந்து டன் கணக்கில் பண்ணுறாங்க. ஆனால் இந்த புது பீன்ஸ் வரும்போது அந்த ஃப்ளேவர் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து சின்ன இதில் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிரைண்டர். ஸோ அப்போ வந்து அவரே ஆக்சுவலாக எங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவெல்லாம் எழுதி கொடுத்தாரு, ரெசிபியெல்லாம் எழுதி கொடுத்தாரு மாஸ்டர் கஸ்டமர் கொடுக்கறதுக்கு. அதே அப்போது வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த அதில் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணோம். அப்புறம் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் கிரைண்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லோரும் ஹாபியாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்மால் ஸ்கேலில் போயிட்டு இருந்தது. கிரைண்டர்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. கோகோட்டவுன் பேரில் விற்றுட்டு இருந்தோம். அப்புறம் 2012 வந்து இது வந்து 2008 இருக்கும். 2012 வந்து நாங்கள் பிரேசில் போனோம். அங்கே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தார். அவர் வந்து ஒரு ஷோ இருக்குதுன்னு சொல்லி அவங்களே அந்த ஆர்கனைசர்ஸ் எங்களை கூப்பிட்டு டிக்கெட்லாம் கொடுத்து கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் கிரைண்டர் வச்சு காட்டுறோம் எப்படி சாக்லேட் பண்ணுறதுன்னு ஒரு 100 பேர் லைனில் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் பார்த்தது கிடையாது. ஏன்னா பெரிய கம்பெனி வந்து சாக்லேட்டை பல்காக வாங்கிட்டு போவாங்க, அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க, திரும்ப சாக்லேட்டை வைப்பாங்க, பாதி பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களே சாக்லேட் பண்ணலாங்கிறத எக்ஸைட் ஆகிட்டாங்க. அப்போ வந்து அவர் சொன்னார், இங்கே வந்து ஒரு செமினார் நடக்குது, நீங்கள் அதுக்கு போங்கன்னு. நான் சொன்னால் இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னா. இல்லை நீங்கள் அங்கே வந்து க்ளோயின்னு சொல்லி ஒரு லேடி, ஃப்ரெஞ்ச் லேடி, அவங்க வந்து நியூ அமெரிக்கன் சாக்லேட் ஆர் 2 இன்க்ரீடியன்ட் சாக்லேட் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கள் கஸ்டமர்ஸ் பண்ணுறதுலாம் வந்து 65% கோகோ நிப்ஸ், கொஞ்சம் தான் சுகர், 35% வரலஸ், 65%லேருந்து 100% வரைக்கும் சாக்லேட் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம அந்த கமர்ஷியல் சாக்லேட், இந்த கேட்பரிஸ், மார்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் சுகர். அப்புறம் கோகோ மாஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அது என்னென்னா, இந்த கோகோவில் வந்து நிறைய கோகோ பட்டர் இருக்குங்க. அதை ப்ரெஸ் பண்ணி கோகோ பட்டர் எடுத்துருவாங்க. இப்போ நம்ம இந்த செக்கில் பிழிஞ்சி எண்ணெய் எடுக்கிற மாதிரி. அப்புறம் புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த புண்ணாக்கு தான் சாக்லேட்டில் வரும். அப்புறம் வந்து அதை ஆனால் இப்போ உங்கள் சாக்லேட்டும் இப்போ நம்ம கடையில் வாங்குற சாக்லேட்டும் அதே குவாலிட்டி இருக்கும் இல்லை, அதுதான் சொல்ல வரேன். கடையில் வாங்குற சாக்லேட்டில் வந்து உங்களுக்கு சுகர் மட்டும்தான் இருக்கும், ஸ்வீட்டு தான் இருக்கும். அப்புறம் அந்த வெனிலா ஃப்ளேவர் போட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா கண்ட்ரிலேருந்து பீன்ஸ் வாங்கி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரே மாதிரி வறுப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஓவர் ரோஸ்டாக இருக்கும், ஒன்று அண்டர் ரோஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்பரிஸ் சாப்பிட்டு இன்றைக்கி சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். இது அப்படி
அப்படி கிடையாது. கோகோ வந்து ஆல்மோஸ்ட் வருஷம் பூரா விளையுங்க. ஆமாம், ஓகே. ஸோ அப்போ வந்து நீங்கள் சம்மர் சீசனில் ட்ரை சீசனில் வாங்குற கோகோவும் வின்டரில் வந்து வர்ற கோகோவும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃப்ளேவர் இருக்கும். அப்போ சாக்லேட்டோட ஃப்ளேவர்லி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ அதை எப்படி பண்ணுவீங்க? அதை அதான் ஏன்னா இவங்க வந்து ரெண்டு இன்க்ரீடியன்ட் தானே போடுறாங்க. ஸோ அதனோட நேச்சுரல் எக்ஸ்பிரஸ் அது. இப்போ காஃபியில் எடுத்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல நாங்கள் வந்தப்பெல்லாம் வந்து 3 காஃபி தான் இருக்கும். லைட் ரோஸ்ட், மீடியம் ரோஸ்ட், டார்க் ரோஸ்ட் 3 தான் இருக்கும். ஆனால் இப்போ ஸ்டார்பக்ஸ் வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியன் காஃபி, அந்த காஃபி, இந்த கொலம்பியன் காஃபின்னு எல்லாம் ஆரிஜின் வைஸாக வருது. டெர்வாயர் லைக் வைனில் டெர்வாயர் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி கோகோ பீன்ஸுக்கும் அந்த டெர்வாயர் இருக்குங்க. எந்த கண்ட்ரியில் இருக்கோ, எந்த ஃபார்மில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அதோட மனம் மாறும். ஸோ எசென்ஷியலாக இப்போ நீங்கள் அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க. ஆமாம். அதாவது அவங்களே சாக்லேட் பண்ணி விற்கிறதுக்கு. ஆமாம். பட் இது வந்து யூஎஸ்ல மட்டும் பண்ணுறீங்களா இல்லைன்னா எல்லா இடத்துலையும் பண்ணுறீங்க? பிரேசிலில் பண்ணுறீங்க? பிரேசில் இல்லை, இப்போ வந்து எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து 102 கண்ட்ரீஸில் இருக்காங்க. 102 கண்ட்ரீஸில் இருக்காங்க. வா, அமேசிங். அப்போ இந்தியாவிலேயும் வைக்கிறீங்க? இது இந்தியாவில் வந்துங்க ஜஸ்ட் ஒரு 3-4 கஸ்டமர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நாங்கள் முதல்ல எங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்தியாவில் நம்ம வந்து அதை காப்பி அடிச்சு பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ஏன்னா லைக் சைனா அண்ட் இந்தியா வந்து கொஞ்சம் கஷ்டங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பேட்டன்ட்லாம் பண்ணியிருக்கீங்க? இந்த பேட்டன்ட் இருக்குங்க. பட் பேட்டன்ட் வந்து என்ஃபோர்சிங் இஸ் நாட் ஈஸி. கரெக்ட். ஓகே. ஸோ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த கோயம்புத்தூரில் சித்திரம் சாக்லேட்னு இருக்குங்க. அருண் விஸ்வநாதன் பண்ணுறாரு. அவர் வந்து எங்ககிட்ட பீன் டு பார் ஒர்க் ஷாப் எடுத்துட்டு எங்கள் மிஷின்ஸ் வாங்கி சாக்லேட் பண்ணாருங்க. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் பீன்ஸை வச்சு இந்தியாவில் சாக்லேட் பண்ணி இன்டர்நேஷ்னல் அவார்டு 3 வாங்கினாருங்க 6 மாதத்துக்குள்ள. பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 6 மாதத்துக்குள்ள. அப்போ நீங்கள் நிறைய தொழில் முனைவோரை உருவாக்குறீங்க. ஆமாங்க. இப்போ இதோட இம்பேக்ட் நீங்கள் 102 கண்ட்ரியில் விற்கிறீங்க. இதோட இம்பேக்ட் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்களா? இது மாதிரி உங்களுடைய பொருள்னால நான் என்னால் ஒரு நல்ல இது பண்ண முடியுது. சரி, இப்போ வந்து எங்கள் சொல்லுவாங்க நீங்கள் இல்லைன்னா எங்களால் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க முடியாது. லைக் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க்கில் வந்துங்க மேஸ் பிரதர்ஸ்ன்ற கம்பெனி இருந்துச்சுங்க, சாக்லேட் கம்பெனி. அவங்க ஒரு டைமில் வந்து இந்த பெரிய கிரைண்டரே ஒரு 50 கிரைண்டர் வச்சுருந்தாங்க. அவ்வளோ சாக்லேட் பண்ணி அவங்க வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்கன் கம்பெனி டு ஹாவ் ஆஃபீஸ் இன் யூகேல வந்து பிரான்ச் ஆரம்பித்து விற்றாங்க. ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி தே வெண்ட் அவுட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபார் சம் ரீசன். பட் அதே மாதிரி டேண்டலியான் சாக்லேட்னு இருக்குங்க வெஸ்ட் கோஸ்ட்டில். அவங்க வந்து இப்போ ஜப்பான்லலாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே எங்கள் மிஷினில் தான் ஆரம்பித்தாங்க. அதான் அதுக்கு ஆரம்பிச்சது உங்கள் மிஷினில் தான் ஆரம்பிச்சு. ஆமாங்க, அதான் சொன்னேன் இல்லைங்களா. இந்த பிரேசிலில் அவங்க வந்து இந்த நியூ அமெரிக்கன் சாக்லேட்டை பற்றி சொல்லும்போது அவங்க வந்து அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஒரு 30 கம்பெனியை பற்றி காட்டினாங்க. திஸ் இஸ் நியூ அமெரிக்கன் சாக்லேட் ஆர் 2 இன்க்ரீடியன்ட் சாக்லேட்டுன்னு. அதில் பார்த்தீங்கன்னா 29 கம்பெனி எங்கள் கஸ்டமர்ஸு. ஒரே ஒரு கஸ்டமர் தான் வந்து யூரோப்லேருந்து இந்த பெரிய மிஷின் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போ நாங்கள் முடிஞ்சப்பறம் அவங்ககிட்ட போய் கேட்டோம், எதுக்கு நீங்கள் கோகோ டவுனை ப்ரொமோட் பண்ணுறீங்கன்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நான் கோகோ டவுனை ப்ரொமோட் பண்ணல, பட் தட்ஸ் அ ஹேப்பனிங். கோகோ டவுனால தான் இப்போ இந்த சாக்லேட் பாப்புலராக இருக்குது. அது வரைக்கும் எங்களுக்கு அந்த இம்பேக்ட் தெரியல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்டர்நேஷ்னல் நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போ நீங்கள் சின்ன அதாவது ஒரு ஃபார்மரும் வாங்கலாம், கம்பெனியும் வாங்கலாம், அப்படிதான். எங்களோட மிஷின்ஸ் வந்துங்க நிறைய ஒரு 4-5 லெவலில் இருக்குங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஹாபியாக பண்ணணும்னா ஒரு 500 கிராமில் சாக்லேட் பண்ணலாம். ஓகே, வீட்டிலே பண்ணலாம், வீட்லேயே பண்ணிக்கலாங்க. ஓகே. அப்புறம் சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஒரு 10க்கு 10ல் 6 மிஷினுமே வச்சுக்கலாம். எல்லாம் அது எவ்வளோ ஆகும் அந்த மிஷின்? 6 மிஷின் வந்து $5500 விற்கிறோங்க. அதுக்கு அடுத்த லெவல் வந்து ஷெஃப்ஸுக்கு. ஓகே. லைக் அவங்க வந்து கஸ்டமருக்கு முன்னாடி இல்லை கிளாஸுக்கு முன்னாடி பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து மோர் இண்டஸ்ட்ரியல் லுக். அது வந்து 7500. அதுக்கப்புறம் வந்துங்க இண்டஸ்ட்ரியல் கொஞ்சம் பெரிய இன்னும் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு எங்களோட பெரிய மிஷின்லாம் வாங்கினாங்கன்னா அவங்க வந்து வருஷத்துக்கு 100 டன் சாக்லேட் கூட பண்ணலாங்க. ஆனால் மல்டிபிள் மிஷின் வாங்க. ஏன்னா ஆனால் என்ன இதுன்னு எங்கள் அட்வான்டேஜ்னா நீங்கள் வந்து இந்த பெரிய மிஷின் ஒன்றா வாங்குறதுக்கு பதிலாக ஒரு மிஷின் வாங்கிட்டு அந்த பிஸ்னஸ் பிறகு இந்த ஆரம்பிக்கலாம். நீங்கள் எப்படி 1980s ஆரம்பிச்சிங்களோ அது மாதிரி இப்போ நான் வீட்டில் சும்மா இருக்கேன், என்ன மாதிரி பண்ணணும், அந்த சாக்லேட்டும் உங்கள் மிஷின் வாங்கி ஆரம்பிக்கலாம். அதனால அது ஒரு பெரிய எனேபிள்மெண்ட். ரைட். அது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, முன்னால தான் வந்து நாங்கள் பிஸ்னஸில் இருக்கோம். நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இப்போ பண்ணுறாங்க, ஃபார்மர்ஸ் அசோசியேஷன்ஸ். அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ்க்கு தனியாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுப்போங்க. பிகாஸ் ஆனால் அவங்க பாவம் அந்த ஃபார்மர்ஸ் வந்து நம்ம தமிழில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விவசாயிகள் வந்து சேத்துல கால் வச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். ஏன்னா வெயிலோ மழையோ அவங்க வந்து நாள் பூரா உழைக்கிறாங்க. ஆனால்
சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்டோட விலையில் 6% தான் ஃபார்மருக்கு போகுதுங்க. மற்றதெல்லாம் இந்த ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு மிடில் மேன் அந்த கடையில் விற்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு 40% ப்ராஃபிட் எடுத்துக்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து 6% தான் போகுது. ஸோ அந்த இது மாற்றினா அதனால நிறைய பேர் வந்து ஃபார்மிங்கை விட்டுட்டு சிட்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் தேவை இருக்குது, அவங்களுக்கும் மற்றவங்கள மாதிரி இருக்கணும்னு இருக்குது. அதை மாற்றணும். எல்லாருமே வந்து ஃபார்மிங்கை விட்டோன்னா நாளைக்கு என்னத்தை சாப்பிட போகிறோம், காசை சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ அதனால் என்ன நாங்கள் முதல்லேருந்தே அதான் எங்களோடது வந்து சஸ்டெயினபிலிட்டி. இப்போ தான் வந்து சஸ்டெயினபிலிட்டி ஆஸ் ஃபேஷனபிள் வேர்டுங்க. பட் நாங்கள் 30 வருஷமாகவே எங்கள் கஸ்டமர் சஸ்டெயினபிளாக இருக்கணும், அவங்களோட பிஸ்னஸ் சஸ்டெயினபிளாக இருக்கணும், ஃபார்மர் சஸ்டெயினபிளாக இருக்கணும், த எர்த்து வி ஹேவ் டு லீவ் இட். அதாவது இந்த உலகத்தை வந்து நம்ம பார்க்குறத விட நல்லபடியாக விட்டுட்டு போனோம். அந்த மாதிரி லேண்ட்ஃபில்லுக்கு போகக்கூடாது எங்களோட மிஷின்ஸு. ஆனால் அதனால் ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் முடிஞ்ச வரைக்கும் வெறும் மினிமம் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் நிறைய பயணங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஒரு கிட்டத்தட்ட 50 நாடுகள் பயணம் பண்ணியிருக்கீங்க. 40 ஓகே 100 நாடு போகணும்னு ஆசை. இது வந்து பிஸ்னஸ் ட்ராவலாக பிஸ்னஸ் ட்ராவல் தான். பிஸ்னஸையும் இது ட்ராவல் பண்ணுவீங்க இல்லை ஹாலிடே ட்ரிப்ஸும் போவீங்களா எப்படி? இல்லை ஹாலிடே ட்ரிப்ஸ் வந்து முதல்ல ஒரு 5-6 கண்ட்ரிக்கு போயிருக்கோங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய வந்து பிஸ்னஸ் போயிட்டு ஒரு நாள் வந்து சைட் சீயிங்க்கு அந்த மாதிரி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தோம் இப்போ ரீசெண்டாக. இப்போ ஆஸ்திரேலியா உங்கள் ப்ராடக்ட்டை அங்கே இருக்கிறவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் இது எப்படி வேர்ட் ஆஃப் மவுத்தில் பரவுது? ஏன்னா 102 கண்ட்ரின்றது பெரிய விஷயம். அது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான். முதல்ல வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த 2012க்கு அப்புறம் இன்டர்நேஷ்னல் சாக்லேட் ஃபெஸ்டிவல்ஸில் எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் எண்டில் வந்து ஒரு சலாண்டு சாக்லேட்னு நடக்குங்க. அது வந்து உலகத்திலேயே பிக்கஸ்ட் சாக்லேட் ஃபெஸ்டிவல். ஒரு நாளைக்கு வந்து 10,000 பேர் வருவாங்க. 5 நாளில் 50,000 பேர் வருவாங்க. எல்லா நாட்டில இருந்தும் அங்கே எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அந்த தனித்தனி பெவிலியனே இருக்கும். லைக் ஆப்பிரிக்காலேருந்து, கானாலேருந்து, ஐவரி கோஸ்ட்லேருந்து, சென்ட்ரல் அமெரிக்கா, எக்வடார், பிரேசில், அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியும் தனித்தனியாக அவங்க வச்சுருப்பாங்க பெவிலியன். முதல்ல எல்லாம் வந்து நாங்கள் ஆக்டிவ் மார்க்கெட்டிங்கே பண்ணல. இன்னொன்று வந்து நம்மளோட கல்ச்சரில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளை பற்றி நம்மளே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப அமைதியாக தான் இருந்தோம். அப்புறம் 2020லைங்க அந்த ஆம்ஸ்டர்டாமில் இன்னொரு சாக்கோவான ஒரு சாக்லேட் ஃபெஸ்டிவல் இருக்குது. அங்கே போனப்போ ஒரு லேடி வந்து என்கிட்ட நான் வந்து உங்கள்கிட்ட இந்தியா சாக்லேட்டை பற்றி பேசணுன்னாங்க. நான் சொன்னேன், ஏம்மா நான் அமெரிக்காவில் இருக்கேன், இந்தியா சாக்லேட் பற்றி எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். இல்லை இந்த மாதிரி சாந்தா கிரைண்டர்ஸு அவங்க தான் வந்து இந்த ரெவல்யூஷன் ஆரம்பித்தாங்க, அவங்கள பேச முடியல, அதனால் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், இல்லைம்மா நாங்கள் தான் வந்து ஆரம்பித்தோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி 2006லேருந்து விற்றுட்ருக்கோம். அந்த இது இன்னொரு மிஷின் டிசிஎம்னு இங்கே இருக்குங்க, டைமண்ட் கஸ்டம் மிஷின், அவங்கெல்லாம் வந்து 2014க்கு அப்புறம் தான் வந்தாங்க. அது வந்து அப்போ தான் நாங்கள் நினச்சோம், சரி நம்மளே வந்து நம்ம கதையை சொல்லணும். கண்டிப்பாக. ஏன்னா அப்புறம் இந்த ஊரில் சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ உன்னை பற்றி சொல்லலைன்னா அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மையாக இருக்கு. அது உண்மையாக தெரியும். நல்லா சொன்னீங்க. இந்த நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. இந்த உரையாடலே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லார் பேரையும் வந்து மறக்காமல் சொன்னீங்க. அது வந்து இல்லை அவங்கெல்லாம் இல்லைன்னா நான் இல்லைங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த ஊரில் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் வந்து யூ நீட் டு ஹேவ் அ மென்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் தேடி போகாமல் அவங்களா வந்து என்ன மென்டர் பண்ணாங்க இவங்கெல்லாம். ஸோ நிறைய இது வந்து அப்படி அமைஞ்சதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கைண்ட் ஆஃப் 70s 80sலேருந்து ஒரு ஹிஸ்ட்ரியை கேட்ட மாதிரி கூட இருந்தது எனக்கு. அதாவது அப்போ இருந்த யூஎஸ் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து இல்லை நான் ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேங்க. முடிவாக வந்து என்ன நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணுமோ இல்லை ஏதாவது புதுசாக பண்ணணும்னு யோசிப்பாங்க, ஆனால் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆனால் நான் என்னோடய கதையை வந்து எதுக்கு இவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு அடி எடுத்து வச்சா கடவுள் வந்து 4 அடி முன்னாடி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்க. அதாவது நம்ம வேண்டதை கொடுக்க மாட்டார், ஆனால் அவர் கொடுக்கறது நமக்கு வேண்டியதாக இருக்கும். ஓகே, யூ டோன்ட் கெட் வாட் யூ வாண்ட், யூ கெட் வாட் யூ நீட். ஸோ அதனால் ஏதாவது தொழில் முனைவோ இல்லை என்ன இதுவானாலும், இல்லை போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இன்றைக்கி அதை பண்ணுங்கள். ஒன்றே சேக ஒன்றும் நன்றே சேக, நன்றும் இன்றே சேக, இன்றும் இன்னே சேக மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க. எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருங்க. லைஃப்பில் வந்து கஷ்டம் வரும், எல்லாமே வரும். ஆனால் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு கதவை மூடினா இன்னொரு ஜன்னல் திறக்கும்னு. அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு ஒரு வழி இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்குது, அது வெற்றி பாதையாக அமையட்டும். நன்றி. மிக்க நன்றி.